கருடனின் வணக்க
சுயம்பாக எழுந்தாளே மகாசக்தி, மகனாக தொழுதீரே ஆலயம் கட்டி. ஞானமா சித்தனே உம்மை கானத்தில் வைத்தேனே, ஆதி ஆரண்யமே தோன்றும் ஓம்காரமே, ஆதி ஆரண்யமே. கிழக்கு திருநோக்கு களிகாலம் காக்க அமர்ந்தீர் பிரம்மாண்டமாய். ஈசன் முருகேசன் ருத்ராட்சம் கொடுக்க அணிந்தீர் கம்பீரமாய். யோகம் மூட்டும் சின்முத்திரை நீளும் ஜடையோ வேகத்திரை, வாய் நிறைய தாய் பெயரே சொல்லுவோர் மனமது நெகிழ்ந்திடவே. ஆதி ஆரண்யமே தோன்றும் ஓம்காரமே, ஆதி ஆரண்யமே. கமலத்தில் ஒரு 4 திசையை காட்டி வைத்தீரையா, நாத கமலத்தில் நடமாடும் சக்தியை உணர அழைத்தீரையா. பூமி தாயவள் இரு கண்களாய் தீர்த்த சுனை தந்தாய் திருக்கங்கையாய். அருளனில் அணைத்திடவே. ஆதி ஆரண்யமே தோன்றும் ஓம்காரமே, ஆதி ஆரண்யமே தோன்றும் ஓம்காரமே. சுயம்பாக எழுந்தாளே மகாசக்தி, மகனாக தொழுதீரே ஆலயம் கட்டி. ஞானமா சித்தனே உம்மை கானத்தில் வைத்தேனே, ஆதி ஆரண்யமே தோன்றும் ஓம்காரமே, ஆதி ஆரண்யமே. ஓம் சக்தி மகாசக்தி அன்னைதான் அருள வேண்டும், யார் தருவார் அவளையன்றி. வண்ணு புகழ் பெரும் திருவும் மக்களினும் உயர் நிதியும், அன்னையவள் மனம் வைத்தால் கருதியது கைகூடும். இன்னும் என்ன ஐயம் உனக்கு, ஏத்திடுவாய் அவள் புகழை. ஆம், அன்னைதான் அருள வேண்டும். ஓம் சக்தி மகாசக்தி. எங்கும் சக்தி, எதிலும் சக்தி, பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்து அருளாட்சி செய்து வருகிறாள் அன்னை ஆதி பராசக்தி. அந்த பராசக்தி கொங்கு மணம் கமழும் வளநாட்டில் பவானி எனும் திருத்தலத்தருகே கெட்டி சமுத்திரம் கிராமம் ஆதி ரெட்டியூர் சித்தர்காடு எனும் அருட்தலத்தில் மகாசக்தி என்ற திருப்பெயரில் அமர்ந்து காட்சி தந்து அருளாட்சி செய்து வருகிறாள். அந்த தேவி தன்னை நாடி வரும் மக்களுக்கு வேண்டிய வரம் தந்து வாழ்விற்கு ஒளிகாட்டி வளமும் நலமும் பெற்று மகிழும் நல்வரம் தந்து அருள் பாலிக்கின்றாள்.
அந்த புண்ணிய பூமியில் தவத்திரு ஞானசித்தர் தவநிலையில் அமர்ந்து அன்னையின் அருட்பேராற்றல் மூலம் ஒளிகாட்டி நல் வழிகாட்டி வருகிறார். இத்திருத்தலத்தின் மகிமையினை ஆன்மீக நேயர்களும் மக்களும் அறியும் வண்ணம் தெய்வத்திரு குருசாமி கவுண்டர் திருமதி சரஸ்வதி அம்மையின் தவப்பயனாய் வந்துதித்த ஸ்ரீல ஸ்ரீ முருகேச சுவாமிகளின் அயராத உழைப்பினால் குருவருளும் திருவருளும் கிடைக்கப் பெற்று ஆன்மீக நேயர்களின் அன்பான உதவியோடு அருட்பணியாற்றி வருகிறார். ஓம் சக்தி மகா சக்தி ஓம் சக்தி ஸ்ரீ மகா சக்தி ஓம் சக்தி ஆதிமகா சக்தி